எந்த ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டும் நம்ம பாடி வழியா க்ளோஸ் ஆச்சுன்னா ஷாக் அடிக்கும்னு நான் சொல்றேன். ஆனா நம்ம ட்விஸ்டர் யூஸ் பண்ணும்பொழுது அதுல இருக்கிற லைட்டு நம்ம பாடி வழியா தான் போய் எர்த்தாயிட்டா அந்த டெஸ்ட் வந்து எரியுது. ஆனா ஏன் ஷாக் அடிக்கல? இதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கணும். ஒரு டெஸ்டர் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அது ஏன் நமக்கு ஷாக் அடிக்கல அப்படின்னா, ஒரு டெஸ்டுக்குள்ள என்னென்ன எக்யூப்மெண்ட் இருக்கும். ஒரு டெஸ்டர் அப்படிங்கும் போது உள்ள இருந்து ஒரு சின்ன கனெக்டிங் ராட் இருக்கும், அதுக்குள்ள ஒரு சின்ன ஸ்ப்ரிங் இருக்கும், அதுல ஒரு ரெசிஸ்டர் ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. ரெசிஸ்டர் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல போற ஒரு வார்த்தை ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டர் வந்து 1 மெகா ஓம் ரெசிஸ்டர் இதுல போட்டிருப்பாங்க. இந்த ரெசிஸ்டர் அடுத்து சீரியஸா வந்து இந்த நியான் லேம்ப் ஒண்ணு கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அதோட எண்ட்ல தான் நம்ம வந்து இப்படி விரல வைக்கும்பொழுது அந்த லைட் எரியும். ஆனாலும் இந்த சர்க்யூட் எல்லாமே நம்ம உடம்பு வழியா தானே க்ளோஸ் ஆகுது. ஏன் ஷாக் அடிக்கல அப்படின்னா, இதுல நமக்கு ஷாக் அடிக்காம கரண்ட் லிமிட் பண்ணி நம்மளை காப்பாத்துற டிவைஸ் என்னன்னா இந்த ரெசிஸ்டர் தான். இந்த 1 மெகா ஓம் ரெசிஸ்டர் நம்மளை காப்பாத்து. அது எப்படி அப்படின்னா, 230 வோல்டேஜ் சப்ளை ரெசிஸ்டரோட ஒரு எண்ட்ல இருந்து இங்க வரும். 230 வோல்டேஜ் சப்ளை அந்த கான்டாக்ட் பாயிண்ட்ல இருந்து நேரா இங்க வரும். அது வந்து ரெசிஸ்டர் இன்புட் போயிட்டு ரெசிஸ்டரோட அவுட்புட்ல வந்து கிட்டத்தட்ட நியான் லேம்புக்கு போற வோல்டேஜோட அளவு பாத்தீங்க அப்படின்னா வெறும் 70ல இருந்து 90 வோல்டேஜ் அளவு தான். ஆனா 70ல இருந்து 90 வோல்டேஜும் நம்ம டைரக்டா டச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஷாக் அடிக்கும். ஆனாலும் நம்ம வந்து டெஸ்ட் மூலமா டச் பண்ணும்போது ஏன் ஷாக் அடிக்கல அப்படின்னா, இந்த ரெசிஸ்டர் என்ன பண்ணுது அப்படின்னா கரண்ட் மைக்ரோ லெவலுக்கு கண்ட்ரோல் பண்ணுது. நீங்க சாதாரணமா ஒரு டியூப்லைட்டோட சர்க்யூட்டை நீங்க போய் கையில போய் தொட்டீங்கன்னா மறுகையாதான். ஏன்னா ரெசிஸ்டர் மூலமா நம்ம போடும்போது ரெசிஸ்டர் வந்து அந்த 1 மெகா ஓம் ரெசிஸ்டர் வந்து கரண்ட்டை வந்து மேக்சிமம் லிமிட் பண்ணி மைக்ரோ மில்லி ஆம்பியர் கரண்ட்டை மட்டும்தான் நம்ம பாடியில அப்படி டச் பண்ணும்போது நம்ம பாடி வழியா போய் க்ளோஸ் ஆகுது. அதனால நமக்கு ஷாக் அடிக்கும். ஷாக் அடிக்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்குன்னு ஏற்கனவே பார்த்தோம். 1 மில்லியன்ஸ் கரண்ட் நம்ம உடம்புல பாஸ் ஆனா மட்டும்தான் நமக்கு கரண்ட் நம்ம உடம்புல போகுதுங்கிறத ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்ப இந்த டெஸ்ட் வழியா நம்ம உடம்புல போற கரண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 0.1 மில்லியன்ஸ் கரண்ட் போயிட்டு இருக்கு. அப்ப உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும், 0.1 மில்லியன்ஸ் கரண்ட் உடம்புல போயிட்டு இருக்கு, அதனால ஃபீல் ஆகலாம். ஓகே, 10 டெஸ்ட்ல ஒன்னா வச்சு போய் நான் இப்படி டச் பண்ணா கரண்ட நான் ஃபீல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா முடியும். ஏன்னா 10 டெஸ்ட் ஒரு டெஸ்ட்ல இருந்து நமக்கு நம்ம உடம்புல பாஸ் ஆகுற கரண்ட் 0.1 மில்லியன்ஸ். 10 டெஸ்ட் நீங்க வைக்கும் போது கிட்டத்தட்ட 1 மில்லியன்ஸ் கரண்ட் நம்ம உடம்புல பாஸ் ஆக ஆரம்பிச்சு நம்மளால கரண்ட ஃபீல் பண்ண முடியும். அதே இடத்துல 25 டெஸ்ட் நீங்க வச்சு ஒரே நேரத்துல நீங்க 25 டெஸ்ட் பேரலா போய் உங்க கையை டச் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2.5 மில்லியன்ஸ் கரண்ட் நம்ம உடம்புல பாஸ் ஆக ஆரம்பிக்கும். 2.5 மில்லியன்ஸ் 3ல இருந்து 2.5 மில்லியன்ஸ் கரண்ட் நம்ம உடம்புல பாஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்படி பாஸ் ஆகும்போது என்ன நடக்கும், நம்ம மசில்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும், கையை எடுக்கவே முடியாது அதுல இருந்து. சரி, ஒரு 50 டெஸ்ட் ஒன்னா வச்சு நான் கனெக்ட் பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஹார்ட் பீட்டோட ரிதம் ஃபுல்லா டிஸ்டர்ப் ஆயிட்டு ஹார்ட் பீட் வந்து ஸ்டாப் பிளட்டை பம்ப் பண்றத நிறுத்து. ஓகே, 100 டெஸ்ட் வச்சு நீங்க கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50 மில்லியன்ஸ் கரண்ட்டுக்கு மேல நம்ம உடம்புல பாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். 50 மில்லியன்ஸுக்கு மேல கரண்ட் நம்ம உடம்புல பாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஹெவி ஷாக் அடிக்கும். ஸோ இமிடியேட்டா டெத் ஆகிறதுக்கும் சான்சஸ். ஸோ இதுல குவான்டிட்டி வந்து நான் வந்து உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக தான் சொன்னேன். ஸோ அந்த ஒரு டெஸ்டர் அப்படிங்கிறது நம்ம டேஞ்சர் அப்படிங்கிறது எதனால டெஸ்டரை வச்சு நம்ம செக் பண்ணா சேஃப் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா டெஸ்டர் கூட டேஞ்சர் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் எல்லாம் இருக்கு. அது எப்படி கேக்குறீங்கன்னா, உங்க உடம்பு ரொம்ப கெட்டா இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற ரெசிஸ்டர் வந்து ஏதாவது ஹீட் மேலேயோ இல்ல ஓவர் வோல்டேஜ் மேலேயோ டிஸ்ட் ஆகி ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட மொத்த கரண்ட் உங்க உடம்புல பாஸ் ஆக ஆரம்பிச்சு. அப்போ டெஸ்டர்ங்கிறது சேஃப்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா டெஸ்டர் மூலமாவே வந்து ஷாக் அப்சர்வ் பண்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பேட் கண்டிஷன்ல வந்து டெஸ்டர் வந்து ஃபெயிலியர் ஆச்சுனாலும் ரெசிஸ்டர் ஃபெயிலியர் ஆச்சுனாலும் மொத்த கரண்ட் நம்ம உடம்புல பாஸ் ஆக ஆரம்பிக்கும்.
அப்ப மறுகையாகும். ஸோ டெஸ்டர் சேஃப்னு நினைக்காதீங்க. ஒரு குவாலிட்டியான டெஸ்ட் யூஸ் பண்ணுங்க. ஆக்சுவலா டெஸ்டர் யூஸ் பண்றது தப்பான ஒரு முறை. இத பத்தி நான் அடுத்த வீடியோல தெளிவா நான் சொல்றேன். ஆக்சுவலா டெஸ்டர்ங்கிறது இன்னைக்கு எல்லா எலக்ட்ரிஷியனும் பாக்கெட்ல வச்சிருக்கிற மினிமம் டூல் அப்படிங்கறதே டெஸ்டர் தான். ஒரு பேசிக் சேஃப்டி டூல் அப்படின்னாலே அது டெஸ்டர் தான். ஆனா டெஸ்டர் யூஸ் பண்றது சரியா தப்பா அப்படிங்கறது அடுத்த வீடியோல நம்ம இன்னும் டீடைல்டா பார்க்கலாம். ஸோ டெஸ்டர் வச்சிருக்கோம்னு நினைச்சு கேர்லெஸ்ஸா இருந்துடாதீங்க. டெஸ்டுக்குள்ள மாய்ச்சர் உள்ள போயிருந்தாலோ இல்ல தண்ணி ஏதாவது ஸ்வெட்டிங் ஆகி தண்ணி உள்ள போயிருந்தா கூட டைரக்ட் ஷார்ட் ஆகி உங்க மேல ஷாக் அடிக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. டெஸ்டர் நீங்க யூஸ் பண்ணாலும் ரொம்ப சேஃபா இருங்க. நான் உங்க மின்சாரம்.